சாம்பிராணியில் இதை மட்டும் கலந்து போட்டால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க. உண்மைதாங்க. இது எப்படி எதோட கலந்து போடணும், என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சாம்பிராணி வெறும் வாசனைக்காக மட்டும் போடுறது இல்லைங்க. எத்தனையோ பல ஆன்மீக சக்தியையும் இறை சக்தியையும் உள்ளடக்கியது தான் இந்த சாம்பிராணிங்க. இந்த சாம்பிராணியை அக்னியில், அதாவது நெருப்பில் நாம் தூவும் போது பைரவ சிவ கணங்கள் சக்தியோட கணங்களுக்கு உரியதுங்க. அதனால் இந்த வீட்டில் இந்த தூபத்தை நம்ம தொடர்ந்து போட்டு வந்தால் அந்த தெய்வ கணங்கள் எல்லாமே தோன்றி நம்மோட வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியில் தீய சக்திகள் எல்லாம் அளிப்பாங்க. இது ஹோமம் செய்த பலன். அதுவும் கணபதி மற்றும் நவகிரக ஹோமம் செய்த பலனை எளிமையாக நாம பெறலாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற தடை எல்லாமே விலகுங்க. எந்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் உண்டாகுங்க. வீடுகளில் சாம்பிராணி போடும் போது போல இது வெள்ளி செவ்வாய் விரத நாட்களில் நாம் போடுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லையுமே நம்ம சாம்பிராணி போடுவது மிக மிக நல்லதுங்க. ஆனால் நம்மளால் எல்லா நாட்கள்லையுமே போட முடியவில்லை என்றால் கட்டாயமாக வெள்ளி செவ்வாய் விரத நாட்களில், பௌர்ணமி, இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நீங்கள் சாம்பிராணி போடுறது நல்லதுங்க. இந்த சாம்பிராணி போடும்போது நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறு கூட நம்ம செய்கிறோங்க. அறிவியல் ரீதியாக சாம்பிராணி தூபம் போடுறதுனால வீடு கடைகளில் இருக்கக்கூடிய கெட்ட காற்றை அகற்றும். அது இல்லாமல் ஜந்துக்களை கூட அந்த இடத்துக்கு அண்ட விடாமல் வெளியேற்றும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மனம் அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களுக்குமே வெற்றி பெறலாங்க. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா நம்மால் எந்த வேலையையும் முழு மனதோடு செய்ய முடியாது. அப்போது நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்ய முடியாது, வெற்றி கிடைக்காது. சாம்பிராணி போடுவதனால வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் இழுத்து கொண்டு வரும். அப்போது வீட்டில் இறை சக்தியும் நம்முடைய குலதெய்வத்தோட ஆசையும் நமக்கு கிடைக்குங்க. நமக்கு சாம்பிராணி போடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நவகிரக தோஷங்கள் விலகும், எதிரிகளோட தொல்லையே இருக்காது. இறந்தவங்களின் சாபத்தை போக்கக்கூடிய இந்த சாம்பிராணி தூபம் போடுவதனால ஏற்படும் பலன், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எதை செஞ்சாலும் அதிலே ஒரு காரியம் இல்லாமல் அதை செய்யறதும் இல்லைங்க. அதை சொல்லி வச்சுட்டு போகவும் இல்லைங்க. சாம்பிராணியை வெறும் வாசனைக்கு நாம் போடவில்லை, அதில் நிறைய பலன்கள் இருக்குதுங்க. பில்லி சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, இது மாதிரி எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நோக்கி அணுக விடாம தடுக்கக்கூடியது இந்த சாம்பிராணி புகைங்க. இந்த சாம்பிராணியை நாம் போடும்போது நாம் சாதாரணமாக தூக்கி எறிகிறோமே நிறைய பொருட்கள், அந்த காய்ந்த பொருட்களை கூட சாம்பிராணியுடன் போடும்போது எவ்வளவு நல்லது தெரியுமாங்க. எத்தனையோ பொருளை நாம் தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். இதில் என்னென்ன பொருட்களை சாம்பிராணியுடன் நாம் சேர்க்கும் போது எவ்வளவு நல்லது என்பதை நம்ம பலன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லோருடைய வீட்டிலும் இதில் சொல்லக்கூடிய பொருட்கள் ஒரு 7-8 பொருளாவது இருக்கும். அதை நீங்கள் சாம்பிராணியோட சேர்த்து போட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் எவ்வளவு லட்சுமி கடாட்சம் உண்டாகும், பணவரவு உண்டாகுது அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே கிடைக்கும் வேப்ப மரம் பக்கத்திலேயே எங்காவது இருந்து அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இல்லைனா கூட அந்த இலையை பறிச்சுட்டு அதை காய வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதில் கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா பல நோய்களில் இருந்து நிவாரணம் பெறலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளசி. கோவிலுக்கு போகிறோம், பெருமாள் கோவிலுக்கு எல்லாம் துளசி நிறைய கிடைக்குங்க. அந்த துளசியை கொண்டு வீட்டில் அப்படியே வச்சுருப்போம். அப்புறம் அது காஞ்சி
கொண்டு போய் குப்பையில் போட்டுருவோம். அந்த காய்ந்த துளசியே இல்லைன்னா வீட்டில் துளசி செடி இருக்குன்னா நீங்கள் வெள்ளி செவ்வாய் தவிர்த்து மற்ற நாட்களில், ஏகாதசி தவிர்த்து மற்ற நாட்களில் துளசியை பறித்து நீங்கள் பூஜைக்கு கும்பிடுகின்ற அந்த துளசியை செடியிலிருந்து பறிக்கக்கூடாது. வேறு துளசி, அதாவது வேறு துளசி செடியிலிருந்து இந்த துளசியை பறித்து அதை காய வைத்து அதை சாம்பிராணியுடன் போட்டால் நீங்கள் செய்கின்ற செயல் எல்லாமே வெற்றி உண்டாகும். திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்கங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலைங்க. நிறைய வீடுகளில் மருதாணி செடி இருக்கும். இந்த மருதாணி செடி இலையை பறித்து காய வைத்து அதை சாம்பிராணியுடன் போட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அடுத்தது இந்த வேப்பம்பட்டைங்க. வேப்பம்பட்டையை சாம்பிராணியில் போட்டிங்க அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஜவ்வாதுங்க. ஜவ்வாது போட்டு சாம்பிராணி தூபம் இட்டால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுமாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெண்குங்குளியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுலேயே 2 வகை இருக்கும். இந்த வெண்குங்குளியத்தை சாம்பிராணியில் சேர்த்து தூபம் போடுறதுனால துஷ்ட சக்திகள் அணுகாது. இதையும் நீங்கள் மிக முக்கியமான சாம்பிராணியுடன் சேர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுதுங்க. அடுத்து அருகம்புல்லுங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அருகம்புல். இந்த அருகம்புல் பிள்ளையாருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் வைப்போம். மற்ற நாட்கள் எல்லாம் நாம் கண்டுக்கிறதே இல்லைங்க. இந்த அருகம்புல் எல்லோருக்குமே கிடைக்கும். இந்த அருகம்புல்லை கொண்டு அதை காய வைத்து அதை சாம்பிராணியில் போட்டோம் அப்படின்னா நம்மோட எல்லா விதமான சகல தோஷங்களையும் இது நீக்க வல்லதுங்க. அடுத்ததான் நன்னாரி வேருங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா நன்னாரி வேறு கிடைக்குங்க. இதை நீங்கள் தண்ணீரில் போட்டு வச்சு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சிங்க. இந்த நன்னாரி வேரை நீங்கள் காய வைத்து சாம்பிராணியோடு போட்டிங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க. அடுத்ததாக இந்த கரிசலாங்கண்ணி போடிங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கரிசலாங்கண்ணி கிடைக்கிது, அதை காய வச்சு அதை சாம்பிராணியில் போட்டிங்க அப்படின்னா மகான்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்களோட அருள் உங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டே இருக்குங்க. எதிரிகள் தொல்லை நீங்கவும் துரோகிகளை போக்கவும் அப்படின்னா சாம்பிராணியோட நாய்க்கடுகு போடணுங்க. பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி இதிலிருந்து எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா வெண்கடுகை சேர்க்கணும். ஆனால் இந்த வெண்கடுகையும் நாய்க்கடுகையும் நம்ம அப்படியே சேர்க்க முடியாது. தோஷ நிவர்த்தி முறைப்படி செய்து நம்மால் போட முடியாதுங்க. அதனால் மற்ற பொருட்களோட சாமிக்கு காட்டும் போதே இந்த வெண்கடுகையும் நாய்க்கடுகையும் சேர்த்து காட்டாதீங்க. நீங்கள் தனியாக அதை வைத்துக்கொண்டு வீட்டில் உங்களுக்கு பில்லி சூனியம் கண் திருஷ்டி இதனால் ஏதாவது நமக்கு பாதிப்பு இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது 2யுமே அந்த சாம்பிராணி போடும்போது அந்த பொருளை சேர்த்து வீடு எல்லா இடங்கள்லையும் காட்டிட்டு தனியாக ஒரு இடத்துல வையுங்க. இங்கே சாமிக்கு கொண்டு அந்த வெண்கடுகையும் நாய்க்கடுகையும் போட்டதை நீங்கள் காட்டவே கூடாதுங்க. ஆனால் வீடு ஃபுல்லாக அந்த மூளை முடுக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த வெண்கடுகை போடலாங்க. அப்படி போடுறதுனால வெளியிலையும் காமிச்சு நிலைவாசலில் காமிச்சு தனியாக ஏதாவது ஒரு மூலையில் வச்சிருங்க. அதை செய்யறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் எல்லாமே போகும். ஆனால்